Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. வெள்ளத்தில் ஏடிஎம் கார்டுகள் வங்கி விவரங்களை மக்கள் தொலைத்திருக்கக்கூடும் என்பதால் வெள்ள நிவாரணத் தொகையான 6000 ரூபாயை ரொக்கமாக வழங்க உத்தரவிடப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 37 லட்சம் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தக் கோரி முன்னாள் ராணுவ வீரர் ராமதாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நிவாரணத் தொகையை அதிகரித்து வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டுமென சட்டக்கல்லூரி மாணவர் செல்வகுமார் என்பவரும் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் வழக்கறிஞர் பி முத்துக்குமார் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த 24,25,336 குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் வீதம் 1450 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியாக விடுவிக்கப்பட்டு கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதேபோல நிவாரண உதவி கோரி விண்ணப்பிக்கும் குடும்பங்களில் தோராயமாக 10 விழுக்காடு குடும்பத்தினருக்கு தலா 6000 ரூபாய் வீதம் 31 கோடியே 74,58,000 ரூபாய் நிவாரண உதவியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 23,18,000 குடும்பங்களுக்கு நியாய விலைக் கடைகள் மூலமாக நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிவாரணத் தொகை கோரி அளிக்கப்பட்டுள்ள 7,03,170 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு வங்கி மூலம் நிவாரணத் தொகை டெபாசிட் செய்யப்படும் எனவும் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மழை வெள்ளம் காரணமாக ஏடிஎம்கள் செயல்படாததாலும் பயனாளிகள் வங்கி கணக்கு விவரங்களை பெற தாமதமாகும் என்பதாலும் மழை வெள்ளத்தில் வங்கிக் கணக்கு விவரங்கள், ஏடிஎம் கார்டுகள் தொலைந்திருக்கக்கூடும் என்பதாலும் நிவாரணத் தொகையை ரொக்கமாக வழங்க உத்தரவிடப்பட்டதாகவும் விளக்கமளிக்கப்பட்டது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் ரேஷன் கடைகள் மூலம் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டதாகவும் மழை வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீடு, பயிர் சேதத்திற்கான இழப்பீடு, கால்நடைகளுக்கான இழப்பீடு, சேதமடைந்த படகுகளுக்கான இழப்பீடுகளை அதிகரித்து முதல்வர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு தள்ளி வைத்துள்ளது. Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை.